கடந்த 22ஆம் தேதி தமிழக சட்டப்பேரவை கூடிய நிலையில் எதிர்க்கட்சி தலைவர் பல முரணான கருத்துக்களை முன் வச்சிருந்தாங்க. உங்க ஆட்சியில் இப்படி நடக்குது, சமூகத்தில் இப்போ என்ன நடக்குது அப்படின்ற பல விஷயங்கள் எல்லாம் சொல்லியிருந்தாங்க. இதற்கு பதிலளிக்கக்கூடிய வகையில் 23ஆம் தேதி, அதாவது நேற்று சிஎம் விஜய் அவர்கள் பல செய்திகளை சொல்லியிருந்தாங்க. அவங்களுடைய உரையில பல விஷயங்களை பத்தி பேசியிருந்தாங்க. மேகதாது அணை விவகாரம் குறித்தும் தீர்மானம்லாம் நிறைவேற்றப்பட்டுட்டு இந்த நிலையில இப்ப விஜய் அவங்க பேசியதுக்கு பலரும் ஃபயர் விட்டுட்டு இருக்காங்க. இதுல குறிப்பிட வேண்டிய சில விஷயங்கள் என்னன்னா, 5 நிமிஷம் பேசினதுக்கே கொளத்தூர் ஆடி போச்சு. அப்புறம் எங்கப்பா உங்க அப்பாவை காணோம் அப்படின்னு சொன்னது, ஸ்டாலின் இப்படி பண்ணதை இவர் இப்படி பண்ணது அப்படின்ற விஷயங்கள்லாம் பயங்கரமா சோசியல் மீடியால ட்ரெண்டா போயிட்டு இருக்கு, வைரலா போயிட்டு இருக்கு. டிவிகே ஃபேன்ஸ், டிவிகே தொண்டர்கள் எல்லாருமே ஃபயர் விட்டுட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஆக்சுவலா சட்டசபையில இந்த மாதிரி நடந்துக்கலாமா? சட்டசபையில முதல்வர் விஜய் அவர்கள் பேசிய சில விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா, அவர் சொல்லியிருக்கிறதுலாம் என்ன, ஆனா அங்க நடந்தது என்ன அப்படின்றத பத்தி இந்த வீடியோல போயிடலாம் வாங்க. சிஎம் விஜய் அவர்கள் அவருடைய உரையில பேசும்போது என்ன சொல்லியிருப்பாருன்னா, ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்து உடனே சிஎம் ஆகல அப்படின்னு சொல்லியிருப்பாரு. 2008 ஈழத்தமிழர்களுக்காக போராட்டம் பண்ணியிருக்கிறதாகவும் அவர் சொல்லியிருந்தாரு. ஆக்சுவலா போராட்டம்லாம் பண்ணியிருக்காங்க, ஓகே. அந்த போராட்டத்துல மன்சூர் அலிகான் அவர்கள் ஈழத்தமிழர்களுக்காக உதவித்தொகை 25,000 கொடுத்திருந்தாரு. நடிகர் சிம்பு அவர்கள் 2 லட்சம் கொடுத்திருந்தாரு. ஆனா விஜய் அவர்கள் உதவித்தொகை எவ்வளவு கொடுத்திருந்தாருன்னு தெரியுமா? இந்த வீடியோ போய் பார்த்துட்டு வாங்க. திரு மன்சூர் அலிகான் 25,000, தொல் திருமாவர்கள் 50,000, இளைய தளபதி விஜய் ரசிகர் மன்றத்தின் சார்பில் 500 ரூபாய். நடிகர் விஜய் அப்போவுமே அவரு உச்ச நட்சத்திரமா இருந்தவர் தான், இதே ஃபேம்ல இருந்தவர் தான். விஜய் ரசிகர் மன்றம் சார்பாக 500 ரூபாய் கொடுக்கப்பட்டிருந்துச்சு. அப்போ இதை இவர் சட்டசபையில, நான் அப்பவே 2008 நாங்க ஈழத்தமிழர்களுக்காக போராட்டம் பண்ணவர் அப்படின்னு பெருமையா வர சொல்லிக்கிறாரு. ஓகே. அடுத்ததாக சிஎம் விஜய் அவர்கள் சொன்னது என்னன்னா, என்னுடைய திரைப்படங்கள்லேயே நான் அரசியல் ஊழல் பத்தியும், சமூக நீதி பத்தியும், கல்வி பத்தியும், சட்ட ஒழுங்கு குறித்தும் பல விஷயங்களை சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொன்ன விஜய் அவர்கள் ஏன் இவங்க படத்துல ட்ரக் யூஸ் பண்றது பத்தியும், அதிகமா இவர் ஸ்போக் பண்றதை பத்தியும், அதிகமா அந்த படங்கள்ல இவர் சரக்கு அடிக்கக்கூடிய காட்சிகளை பத்தியும் ஏன் பேசவே இல்லை? படத்துல இருந்து நான் இவ்வளோ சொல்லியிருக்கேன், நான் நடிச்ச படங்கள்லயே நான் இவ்வளோ பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. அதே படங்கள்ல தான் இவரு ஸ்மோக் பண்ணியிருக்காரு, அதே படங்கள்ல தான் இவரு ட்ரிங்க் பண்ணியிருக்காரு, அதே படங்கள்ல தான் ட்ரக்ஸ் பத்தியும் நிறைய விஷயங்கள் இருக்கு. அப்ப இவர் நடிச்ச படங்கள்ல இருந்து பார்க்கக்கூடிய ரசிகர்கள் நல்ல விஷயங்களை மட்டும் எடுத்துக்கிட்டு கெட்ட விஷயங்கள்லாம் விட்டுருணுமா, இல்ல நல்ல விஷயங்களை சொல்ற மாதிரி விஜய் இதுக்கும் ப்ரொமோட் பண்ணியிருக்காரா அப்படின்றது கேள்விக்குறியாதான் இருக்கு. இதுக்கு அவருக்கு தான் பதில் தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்ததாக 2011 நாகப்பட்டினம்ல மீனவர் பிரச்சனைக்காக நாங்க போராட்டம் பண்ணோம். விஜய் ரசிகர் மன்றம் சார்பில் முதல் பொதுக்குழு அங்க நடந்துச்சு. அங்க நாங்க மீனவர் பிரச்சனைகளுக்காக போராட்டம் பண்ணோம் அப்படின்னு முதல்வர் விஜய் சொல்லியிருந்தாரு. என்னடா இது எங்கேயோ இடிக்குதே அப்படின்னு சொல்லிட்டு அந்த போராட்டம் வீடியோலாம் இப்ப போய் பார்த்தேன். இந்த வீடியோக்காக பார்க்கும்போது அப்ப அவர் எல்லாமே ஆரம்பம்லாம் நல்லா தான் இருக்கு. நான் தமிழர்களுக்காக வந்தேன், இருந்த எல்லா மீனவர்களும் என்னுடைய அண்ணன், என்னுடைய தம்பி, நானும் தமிழன், என் ரத்தம் கொதிக்குது அப்படின்லாம் பேசின விஜய் அடுத்ததா என்ன தெரியுமா பேசியிருக்காரு? இதையும் போய் பார்த்துட்டு வாங்க. 14 வருஷத்துக்கு முன்னாடி 2011 February 22 இதே நம்ம மீனவர்கள் தாக்கப்பட்டதை கண்டிச்சு ஒரு பொதுக்கூட்டம் ஒண்ணு நடத்தணும் இல்லையா? இந்த விஜய் களத்துக்கு வர்றது ஒண்ணு புதுசு இல்ல கண்ணா. என் நெஞ்சில் குடியிருக்கும் எனது அன்பான ரசிகர்களுக்கும், ரசிகைகளுக்கும், பெரியோர்களுக்கும், தாய்மார்களுக்கும், வந்திருக்கும் அத்தனை நண்பர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். ஒரு தமிழனா தமிழ் மீனவர்களை தாக்கப்படுறதையும் கொல்லப்படுறதையும் தாங்க முடியாம அதுக்கு கண்டனம் தெரிவிக்க வந்திருக்கேன். நம்ம குடும்பத்துல ஒரு அண்ணனை கொன்னுட்டா தம்பி எவ்வளவு வேகமா இருப்பானோ, ஒரு தம்பியை கொன்னுட்டா அண்ணன் என்ன கோவப்படுவானோ, ஒரு தாய் கண்ணீர் விட்டு அழும்போது அந்த மகன் என்ன வேதனைப்படுவானோ,
அந்த வேதனையோட நான் வந்திருக்கேன். ஒரு தமிழன் தாக்கப்பட்டிருக்கும் போது தட்டி கேட்கிற ஒரு தமிழனாய் ஒரு சமூக உணர்வோட வந்திருக்கேன். தயவு செஞ்சு இந்த உணர்வுக்கு யாரும் அரசியல் சாயம் பூச வேணாம். இது நம்ம மக்கள் இயக்கத்தினுடைய முதல் பொதுக்கூட்டம். சந்தோஷமா இருக்கு. முதல் பொதுக்கூட்டமே ஒரு முக்கியமான குறிக்கோளுக்கு நடக்கிறத நினைச்சு பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு ஒரு எம்ஜிஆர் அவர்களுடைய பாட்டு தான் ஞாபகம் வருது. தரை மேல் பிறக்க வைத்தான், எங்களை தண்ணீரில் பிழைக்க வைத்தான். ஒன்னே ஒண்ணு மட்டும் நான் சொல்றேன், உங்க மேல விழுற ஒவ்வொரு அடியும் என் மேல விழுற அடியா நினைச்சு உங்களுக்காக நான் போராடுவேன். வேலாயுதம் ஷூட்டிங் முடிச்சுட்டு அப்படியே வந்தேன்னு படத்துக்கு ஒரு ப்ரொமோஷனை போட்டுட்டு காவலன் படத்துல குத்துப்பாட்டு இல்லைன்னு ஃபீல் பண்ணீங்களாமே, வேலாயுதம் படத்துல 1க்கு 2 குத்துப்பாட்டு இருக்குன்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம நான் அடிச்சா தாங்க மாட்டேன், 4 மாசம் தூங்க மாட்டேன்னு இந்த பாட்டெல்லாம் வேற பாடி போராட்டத்துல ஒரு குதூகலம் பண்ணிட்டாரு அப்படின்னே சொல்லலாம். இதையும் அந்த ரசிகர்கள் ரசிச்சு ஆரவாரம் பண்ணியிருக்காங்கன்னா பாத்துக்கோங்களேன். கரூர் விஷயத்துல 41 பேர் உயிரிழந்துட்டாங்க. அதுக்கு நம்ம மேலேயே பழிய தூக்கி போட்டுட்டாங்க. அரசியல்னா இவ்வளவு கொடூரமாலாம் பண்ணணுமா அப்படின்னு விஜய் அவர்கள் கேட்கிறாரே. இப்ப அவர் தானே சிஎம். இதற்காக ஒரு தனிப்படை அமைச்சு இந்த சம்பவத்திற்கு யார் காரணம் அப்படின்றத கண்டுபிடிக்கலாமே விஜய் அவர்களே. ஏன் இதை நீங்க பண்ண மாட்டீங்க அப்படின்னு சோசியல் மீடியால, நான் இல்ல, சோசியல் மீடியால பல நெட்டிசன்கள் அவங்களுடைய கருத்து தெரிவிச்சுட்டு வராங்க. சிஎம் சார் கொஞ்சம் அதை பண்ணா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். காசு கொடுத்து ஓட்டு வாங்குற கலாச்சாரத்தையே இவர் மாத்திட்டாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு சட்டசபையில. இவருடைய கட்சியில இருக்கக்கூடிய ஒரு எம்எல்ஏவோ ஒரு நிர்வாகியோ ஒரு கூட்டத்துல அவரே வாக்குமூலம் கொடுத்திருக்காரு, ஓட்டுக்கு 2000 ரூபாய் நாங்க காசு கொடுத்துருக்கோம் அப்படின்னு. அவர் சொல்றதை நம்புறதா இல்ல விஜய் அவர்கள் சொல்றதை நம்புறதா? எது உண்மை? இதுல நாங்க என்னங்க பண்ணல, நாங்க நிறைய பண்ணிட்டு தான் இருக்கோம் இந்த 40 நாள்ல அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுல ஒண்ணு சிங்கப்பெண் சிறப்பு படை. சிங்கப்பெண் சிறப்பு படை எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா யாராச்சும்? நான் இது வரைக்கும் எங்கேயுமே பார்க்கல, ரீல்ஸ்ல மட்டும்தான் பார்த்துட்டு இருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம 200 யூனிட் ஃப்ரீ மின்சாரம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு இவங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் 200 யூனிட் ஃப்ரீ மின்சாரம் வருதோ இல்லையோ, கரண்ட் பில்லு தான் அதிகமா வருது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இதற்கு முன்பு எப்படி இருந்ததுன்னா, கரண்ட் பில் வந்து எங்க வீட்லயே நான் சொல்றேன் எக்ஸாம்பிளுக்கு 1000க்குள்ள இல்ல 1500 மேக்சிமம் அதுக்குள்ளதான் வரும். ஆனா போன மாசம் மட்டுமே 2500 ரூபாய் கரண்ட் பில் வந்திருக்கு. இதுல எங்க 200 யூனிட் ஃப்ரீ? உங்க வீட்டுல ஏதாவது இந்த மாதிரி கரண்ட் பில் கம்மியா வந்துச்சுன்னா தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா எங்க வீட்டுல வரல, அதனால எனக்கு 200 யூனிட் மின்சாரம் ஃப்ரீயா அப்படின்றது தெரியல. கேட்டா 500 யூனிட்க்கு குறைவா பயன்படுத்துறவங்களுக்கு தான் 200 யூனிட் ஃப்ரீ, அதுக்கு மேல போச்சுன்னா 100 யூனிட் தான் ஃப்ரீ அப்படின்னு சொன்னாரு விஜய் அவர்கள். நாங்க எங்க ஃபேமிலியில 500 யூனிட்க்கும் கம்மியா தான் யூஸ் பண்ணியிருக்கோம். அப்படியே இவ்வளவு கரண்ட் பில் ஆச்சுன்னு தெரியல. பிறகு இந்த கனிம வளங்களெல்லாம் எங்களுக்கு கொள்ளடிக்க தெரியாதுன்னு ஒருத்தர் சொல்லியிருக்காரு. அவர் தான் நம்ம சிஎம் விஜய் அவர்கள். இவரு இந்த சோசியல் மீடியாலாம் பார்க்க மாட்டார் போல இருக்கு. டிஎம்கே ஆட்சி முடிஞ்சு தாவேகா ஆட்சி வந்து இவர் சிஎம்மா பொறுப்பேற்றதற்கு பிறகு இன்ஸ்டாகிராம்லயும் சரி பல சோசியல் மீடியால நிறைய பேர் போஸ்ட் போட்டிருக்காங்க. டிஎம்கே தான் வந்து கனிம வளங்களை கொள்ளடிச்சிட்டு போச்சுன்னு சொன்னீங்களே, லாரி லாரியா இப்ப போயிட்டு இருக்கு, இதுக்கும் காரணம் டிஎம்கேவா? எப்படின்னா இந்த ஃபியூஸ் கேரியரை வந்து டிஎம்கே தூக்கிட்டு போயிட்டாங்க, டிஎம்கே கட்சிக்காரங்க தூக்கிட்டு போயிட்டாங்க, அதனால கரண்ட் கட் ஆச்சுன்ற மாதிரி மண்ணு ஃபுல்லா தூக்கிட்டு லாரி லாரியா போறதெல்லாம் டிஎம்கே காரணங்களா விஜய் சார் அப்படின்னு இப்ப நிறைய பேர் கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. அது இவர் பார்க்கல போல இருக்கு. அதற்கும் பார்த்தா மட்டும் என்ன சொல்லிட போறாரு, டிஎம்கே காரங்க தான் எங்களுக்கு தெரியாம இதெல்லாம் பண்றாங்க அப்படிதான் சொல்லுவாரு. அதனால இந்த வீடியோ எல்லாம் விஜய் சார் அவர்கள் கண்ணில் படும் வரை பகிரவும் அப்படின்னு நிறைய நெட்டிசன்கள் இப்ப களத்துல இறங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். டிவிக்கு ஆட்சியில நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணதாகவும் இருக்கட்டும், சில குளறுபடிகள் இருந்தாலும் இருக்கட்டும், எங்களுக்கு டைம் வேணும் அப்படின்னு கேட்டிருக்காரு. எல்லாமே ஓகே தான். ஆனா இந்த அப்பா ஸ்டோரி எங்க சார் வந்துச்சு? இப்ப சோசியல் மீடியால ஏகப்பட்ட பேர் கேள்வி கேட்கிறாங்க. என்ன தெரியுமா,
அப்பாவை காணும்னு சொல்றீங்களே, கேக்குறீங்களே, சஞ்சயும் திவ்யாவும் அவங்க அப்பாவை காணும்னு சொல்லிட்டு தெரு தெருவா அலைஞ்சிட்டு இருக்காங்க, இதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. விஜய் அவர்கள் அந்த குட்டி ஸ்டோரி, அப்பா குட்டி ஸ்டோரி சொன்னதற்கு செங்கல்பட்டு கோர்ட்ல மனைவி அவங்க கணவனை காணும்னு சொன்ன கதையெல்லாம் தமிழ்நாட்டுக்கே தெரியும் அப்படின்னு உதயநிதி அவர்கள் இப்போ ஒரு பதில் கொடுத்திருக்காங்க. ஒருத்தர் சட்டமன்றத்திலே இல்ல, மதிப்பிற்குரிய ஸ்டாலின் அவர்கள் சட்டமன்றத்துல இல்ல, இத்தனைக்கும் அவர் வயதுல மூத்தவர். முதல்ல இவர் ஸ்டாலின் அவர்கள் அங்கிள்னு சொன்னதுக்கே நான் உறவு முறை காரணமா தான் அப்படி சொன்னேன் அப்படின்னு ஒரு பிட்ட போட்டாரு. இப்ப சட்டமன்றத்திலே இல்லாத ஒருவரை நான் 5 நிமிஷம் பேசினதுக்கே குளத்தூர் ஆடி போச்சு அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாம எங்கெங்க உங்க அப்பாவை காணும் அப்படின்னு வயது காரணமா கூட அவரை மதிக்காம மரியாதை இல்லாம நடந்துகிட்ட சிஎம், அதுவும் சட்டசபையில இப்படி நடந்துகிட்டது ஏத்துக்க கூடிய வகையில நிச்சயமா கிடையாது அப்படின்னும் பலர் அவங்களுடைய கருத்துக்களை தெரிவிச்சுட்டு வராங்க. நீட் எக்ஸாம் பத்தி எலெக்ஷனுக்கு முன்னாடி அவ்வளோ பேசினவர் இப்போ நீட் எக்ஸாம் பத்தி நாங்க வலியுறுத்தி இருக்கோம், நீட் எக்ஸாம் குறித்து எங்களுக்கு தமிழ்நாட்டுக்கு விலக்கு கொடுக்குமாறு நாங்க மத்திய அரசு கிட்ட கேட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாரு. மின்சாரம் 200 யூனிட் ஃப்ரீன்னு சொன்னாரு, பவர் கட்டுக்கு ஒரு பதிலும் சொல்லல, அதுக்கும் டைம் கொடுங்கன்னு சொல்லியிருக்காரு. ஃபார்மர் ப்ரொட்டஸ்ட் பத்தி நிறைய பேர் இப்ப பேசிட்டு இருக்காங்க, அவரு விவசாயிகள் எங்க பக்கம்தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை முடிச்சுட்டாரு. எதிர்கட்சி தலைவர் அவர்கள் வைத்த எந்த ஒரு குற்றச்சாட்டுக்குமே இவரு சரியான ஒரு பதில் கொடுக்கல அப்படின்றதுதான் விஜய் அவர்கள் மேல இப்போ ஒரு முரண்பட்ட கருத்தா இருக்கு. என்னன்னா பலரும் ஃபயர் விட்டுட்டு இருந்தாலும் அணில்களுக்கும் டிவிகே தொண்டர்களுக்கும் என்னைக்குமே தெரிய போறது இல்ல விஜய் அவர்கள் சட்டசபையில எப்படி பேசணும் அப்படின்றது. ஏன்னா இது விஜய் அவர்களுக்கே தெரியறது இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு சபாநாயகர் கிட்ட பேசும்போது, ஒரு முதல்வர் உரை கூறும்போது என்ன பண்ணணும்னா, நம்ம கட்சி நம்ம ஆட்சின்னு எப்பவுமே பேசக்கூடாது, ஆளுங்கட்சி அப்படின்னு தான் பேசணும். ஆனா நேத்து விஜய் அவர்கள் பேசின எல்லா வார்த்தையும் நம்ம கட்சி நம்ம ஆட்சி, நம்ம ஆட்சியில நம்ம இப்படி பண்ணோம் அப்படின்னு தான் பேசியிருந்தாரு. ஒரு சபாநாயகர் அப்படின்றவரு நடுநிலையானவர், என்னதான் ஆளுங்கட்சியில இருக்கக்கூடியவங்க அவரை நியமனம் பண்ணாலும் கூட சபாநாயகர் அப்படின்றவர் நடுநிலையானவர் கூட. அதனால அவரை சேர்த்து பேசக்கூடாது என்னைக்குமே ஆளுங்கட்சியில இருக்கிறவங்க. இது விஜய்க்கே தெரியல, எப்படி டிவிகே தொண்டர்களுக்கு தெரியும் சொல்லுங்க. பிறகு நிறைய இந்த நம்ம பேசணும்னா பேசிட்டே போலாம் இந்த டாபிக் பத்தி, என்னன்னா அவ்வளோ இருக்கு. இது ஜஸ்ட் சாம்பிள் அப்படின்ற மாதிரி இப்போதைக்கு இவ்வளவுதான் பேச முடிஞ்சது என்னால. ஏன்னா இந்த சட்டசபையிலேயே ஆதவ் அர்ஜுனா ஒரு பல்ப் வாங்கினாரு, பொதுக்கூட்டம்ல எல்லாம் பேசுவார்ல, சும்மா வாய்க்கு வந்ததை அடிச்சு விடுவோம் காசா பணமா அப்படின்னு, அந்த மாதிரி சட்டசபையிலையும் அடிச்சு விட்டுருக்காரு. என்னன்னு போன 4 வருஷத்திலேயே தமிழ்தாய் வாழ்த்து பாடல அப்படின்னு ஒரு அடிச்சு விட்டாரு. அதுக்கு சபாநாயகர் சொல்லிட்டாரு, இல்ல பாடப்பட்டுச்சு, சரியான கருத்துக்களை கூறுங்க அப்படின்னு சொல்லியிருந்தார். பிறகு உதயநிதி அவர்கள் டிவிகே நிர்வாகிகள் பலரும் பெண்களுக்கு பாலியல் தொல்லை கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லும் போது சபாநாயகர் சொன்னாரு, சாட்சி இல்லாமல் ஆதாரம் இல்லாம எதுவும் பேசக்கூடாது, குறிப்பிட்டு சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது, சரி நான் குறிப்பிட்டு சொல்லுறேன் அப்படின்னு அவர் ஒரு லிஸ்ட் சொல்லி இருந்தாரு. இவர் எப்படி சொல்லிட்டாரு, நம்ம இப்படிடா சும்மா உட்காந்துருக்கிறது அப்படின்ட்டு ஆதவ் அர்ஜுனா அவர்கள் ஆரம்பிச்சாரு. டிஎம்கே நிர்வாகிகள் கூட தான் பல பெண்களை பாலியல் வன்கொடுமை பண்ணியிருக்காங்க அப்படின்னு. அதற்கு சபாநாயகர் ஆதாரத்தோட பேசுங்க அப்படின்னும் போது, இல்ல அது இப்படிலாம் பண்ணியிருக்காங்க, அவங்களும் பண்ணியிருக்காங்க, ஆதாரம் இல்லாம பேசக்கூடாது, உட்காருங்க அப்படின்னு சபாநாயகர் ஆதவ் அர்ஜுனாவை ஆஃப் பண்ணி உட்கார வச்சிட்டாரு. இவங்கெல்லாம் சட்டசபையை ஷூட்டிங் ஸ்பாட்டா நினைச்சிட்டு இருக்காங்களா என்னன்னு தெரியல. இப்படி பண்றது அதெல்லாம் சட்டசபையில பண்றது உங்களுக்கு நல்லா இருக்கா அப்படின்றது தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்க. நேற்று சட்டசபை பார்த்தவங்களுக்கு யார் யாருக்கெல்லாம் இது சட்டசபை மாதிரி இருந்துச்சா இல்ல சினிமா ஷூட்டிங் மாதிரி இருந்துச்சா அப்படின்றதையும் சொல்லுங்க. இது போன்ற செய்திகளை பற்றி உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மெட்ராஸ் டவுன் பஸ் சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி.